to you. This is Lynn Rao. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்கள். இது லின்ரா. The reason this church started this TV channel was for everyone to hear about Jesus. இந்த நிகழ்ச்சியை, இந்த ஊழியம், இந்த சபை ஆரம்பிக்க காரணம் எல்லோரும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக. Whether you already know Jesus or not, you really want to watch these messages and receive what Jesus has for you. நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்கனவே அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். I am honored to share the word of God with you today. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு ஒரு மிக்க சந்தோஷம். Do you want to be filled with joy? நீங்கள் தேவ சந்தோஷத்தினால் நிரம்பியிருக்க விரும்புகிறீர்களா? Can you imagine living life where you're not worried or stressed or anxious about anything? ஒரு வாழ்க்கை அதிலே கஷ்டமோ கவலையோ எதை குறித்தும் புலம்பலோ யோசனையோ இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா? Do you have troubles or are anxious or have needs? உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கிறதா? Maybe you do not realize, but we have total liberation from all the things that hinder us and cause us to feel bound. நாம் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து நாம் பிரிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. Everything Jesus did through his death and resurrection makes us free. தேவன் செய்த எல்லா காரியங்களும் நம்மை விடுதலையாக்கும்படியாய் அவர் செய்திருக்கிறார். We really just have the challenge of knowing how to stay free because he's made us that way. தேவன் நாம் விடுதலையாய் இருப்பது எப்படி என்பதை அவர் நமக்கு போதித்திருக்கிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். When we are intimate with God and learn to stay in his presence, those things get replaced with what you really need. அப்ப நாம் அவரோடு கூட இணைந்து இருக்கிறபடினாலே அவரிலே நாம் நிலைத்திருக்கிறோம். In his presence is fullness of joy. அவருடைய பிரசன்னத்திலே நிறைவான சந்தோஷம் உண்டு. This is the life that you and I want and long for. இவைகளை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். Let's pray. நாம் ஜெபிப்போமே. Father God, we thank you that you are here with us. You never leave us. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகுறதும் இல்லை, எங்களை கைவிடுகிறதும் இல்லை. I ask you to help each one watching to engage with your heart today. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் உம்முடைய இருதயத்தை அவர்கள் கேட்க நீர் உதவி செய்யும். Help all of us to engage with you and to hear your heart for us. ஆண்டவரே, எல்லாரும் உம்மோடு கூட இணைக்கப்பட்டு உம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். We thank you for your spirit causing us to come alive inside by hearing your voice. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் உம்மோடு கூட கிட்ட வர உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவியா இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Jesus, we thank you for everything that you have done to set us free. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை விடுதலையாக்க தேவன் செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And God, we thank you that you are continually walking with us so that we can learn to be free and to stay free in you. ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் விடுதலையாயிருக்க, உம்மோடு கூட விடுதலையாயிருக்க இந்த வாய்ப்புகளை தேவன் தந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory and honor and praise in Jesus' name. Amen. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. I want to start in the book of Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே இருந்து நான் உங்களுக்காய் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். And I want to read the first 6 verses.
அதிலே முதல் 6 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசம் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகள் எல்லாம் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். Amen. So it was Enoch's faith. I want to talk about Enoch for a minute. ஏனோக்கை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். It was Enoch's faith that lifted him up and was taken to heaven without dying because he pleased God. நான் பார்க்கிறோம், ஏனோக்குக்கு இருந்த விசுவாசம் அவன் மரணத்தை காணாமல் தேவனுடைய பிரசன்னத்திலே அவனை கொண்டு போனது. காரணம், அவன் தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தான். Before he was taken to heaven, his life had become a pleasure to God. அவன் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பதாகவே அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனா அல்லது தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் இருந்தான். They enjoyed relationship and fellowship with one another. அவருக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த நல்ல ஒரு உறவை அது காண்பிக்கிறது. He had the reputation of pleasing God. பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது, முன்னமே அவன் சாட்சி பெற்றவனாய் இருக்கிறான், தேவனோடு நல்ல உறவு வைத்திருக்கிறான் என்பதற்கு. So did Enoch choose the world he was living in, or did he choose to be with God every moment? அவன் வாழ்கிற அந்த உலகத்தை அவன் விரும்பினானா அல்லது அவன் உறவாடுகிற இயேசுவோடு இருப்பதை அவன் விரும்பினானா? Just as with Enoch, without faith living within us, it will be impossible to please God. அப்போ யோனோக்கை போலவே நம்மை நாமே பிரியப்படுத்தி கொண்டு இருப்போம் என்றால் நம்மாலே தேவனை பிரியப்படுத்த முடியாது. We come to God in faith, knowing that He is real. நாம் தேவனிடத்திலே அவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து வருகிறோம். And He rewards the faith of those who give all their passion and strength into seeking Him. அவரிடத்திலே வருகிறவர்கள் அவர் மேல் அன்பும் தாகமும் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Do you seek Him with all of your passion and all that you are? உங்கள் முழு இருதயத்தோடு தாகத்தோடு தேவனை நீங்கள் தேடுகிறீர்களா? Jesus wants us to replace our struggles and with being intimate with Him to truly know Him. நீங்கள் உங்களுடைய அந்த தாகமான வாஞ்சையை இயேசுவின் மேல் வைத்து அவரை இன்னும் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். When you learn to come into His presence, you realize He is with you and He wants you to be present with Him. நீங்க அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அங்கே வரும்பொழுது அவரும் உங்களோடு கூட தன்னுடைய பிரசன்னத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். While in His presence, things change. Your way of thinking and seeing changes. அவருடைய பிரசன்னத்திலே உங்களுடைய யோசனை, உங்களுடைய பார்வை கூட மாற்றப்படக்கூடியதா இருக்கிறது. The whole overarching reason Jesus came is to be with us. தேவன் இயேசு பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கமே நம்மோடு கூட இருக்கும்படிதான். He was with humanity when He was walking on earth, and He's with us now by the Spirit.
நாம் பார்க்கிறோம், பூமியிலே நடந்த பொழுது, அவர் வாழ்ந்த பொழுது மனிதனோடு இருக்க விரும்பினார். இன்றும் தம்முடைய ஆவியானவராலே உங்களோடு கூட அவர் இருக்கிறார். He dwells in us by his spirit for us to engage with him and to know him. அப்ப அவருடைய ஆவியானவராலே நம்மோடு இருந்து, நம்மோடு கூட அவர் தொடர்பை வைத்துக் கொள்ள, நம்மோடு கூட பேச அவர் ஆசையாயிருக்கிறார். We need to be very aware of his presence to know him. அப்ப அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். I'm talking about the intimate secret place with God. அப்ப தேவனோடு கூட இருக்கிற அந்த ஆழமான அந்த உறவை குறித்து தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். He wants us to practice and learn to stay in that awareness of his presence. அப்போ நீங்கள் அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் பயிற்சியிலே கற்றுக்கொள்ள வேண்டும். This is the abiding place with him. அதுதான் தேவனில் நிலைத்திருக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. Let's turn to John chapter 15. யோவான் 15ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். John 15. I just want to read verse 7. அதிலே 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். Okay. When you abide and remain in Jesus, he gives you the desires of your heart because they are on his heart as well. நீங்க அவர் மேல ஆசைப்பட்டு அவரிடத்துல கேட்கும் பொழுது அந்த மன விருப்பத்தை அவர் உங்களுக்கு செய்கிறார். காரணம் என்னன்னா அவருக்கும் அதே வண்ணமான ஆசைதான் உங்களை குறித்து இருக்கிறார். He wants us to know and receive everything that is on his heart. அப்ப அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. What is on his heart is in his thoughts. அவருடைய ஆசை என்ன என்பது முதல்ல அவருடைய சிந்தனையிலே இருக்கிறது. His heart and his thoughts are in sync. They're not like us sometimes. What he thinks and what is on his heart is the same. பாருங்க, அவருடைய யோசனையும் அவருடைய இருதயத்தின் எண்ணமும் ஒன்றாய் இருக்கிறது. நமக்கு தான் சில நேரங்களிலே நம்ம யோசனையும் நம்மளுடைய செயல்பாடுகளும் வேறுபடுகிறதா இருக்கிறது. He wants us to have his thoughts. அப்ப அவருடைய அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Let's turn to 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Chapter 2, and we'll read verse 16. அதிலே 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தனையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். So the Bible says we have the mind of Christ. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. We have access to his thoughts, and that is exactly what Jesus wants for us. பாருங்க, அவருடைய எண்ணம் என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் இயேசுவும் விரும்புகிறார். அதை நாம் அறிய வேண்டும் என்று சொல்லி. When you read the word, it is important to recognize his presence with you. அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And then as you read it, it starts stirring up inside of you. அப்ப நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கும். You engage with him for it to start bubbling up within you. அப்ப நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்கள் உள்ளம் அப்படியே பொங்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள தேவனோடு இடைப்பட. It is the living word who is Jesus in you, and he speaks to you through what he wrote on the pages. அப்போ வேதத்திலே அவர் என்ன எழுதி இருக்கிறாரோ அதை வெளிப்படுத்த அவர் வாஞ்சையாய் காத்து கொண்டிருக்கிறார். He encounters you and gives you what is on his heart, what his thoughts are for you. அப்ப அவருடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாகவே அவர் தாகத்தோடு உங்களோடு கூட அவர் காத்து கொண்டு இருக்கிறார்.
And when you receive his thoughts, this is his presence you are experiencing. அப்ப அவருடைய எண்ணத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் அதுதான் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அறிந்திருப்பதற்கான அடையாளம். His thoughts come through the presence that you have with him. அப்போ அவரோடு கூட இருக்கிற பிரசன்னத்தினாலே அவருடைய எண்ணங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். The reason it is so important to find your way into God's presence is that is the place you hear from him. ஏன் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துலதான் அவர் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் கேட்க முடியும். He points out lies you were believing about him and about yourself. அப்போ நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க, உங்களை குறித்து என்ன நம்பி இருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் அவர் அங்கே வெளிப்படுத்தக்கூடும். He also points out truths about him being with you and him wanting you to be present with him. அப்போ அவருக்கு என்னன்னா நீங்க அவர் எப்படி உங்களோடு கூட இருக்க விரும்புகிறாரோ அதே போல நீங்களும் அவரோடு கூட இருக்கணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். We must pay attention to what he is saying to us. அப்ப அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள கவனமாய் நாம் இருக்க வேண்டும். He wants us to be transformed by renewing our minds. நாம் நம்மளுடைய சிந்தையை புதுப்பித்து அவரை அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். Renewing your mind is about changing the way you have been thinking about something to how God thinks about it. அப்போ மனம் புதிதாகிறது என்று சொன்னால் நீங்க இதுவரைக்கும் யோசிக்கிற வண்ணமாய் அல்ல, இனி தேவன் யோசிக்கிற வண்ணமாய் யோசிக்க ஆரம்பிக்கிறது தான். He wants to remove the lies we've held on to and exchange those lies for his true thoughts and feelings. அப்ப உங்களுடைய பார்வையை மாற்றி சத்தியத்தின் வெளிப்பாடுகளை அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Let's turn to Psalm chapter 16. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். I want to read verses 8 through 11. 8ல இருந்து முடியும் வரைக்கும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமை களி கூர்ந்து என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். David is talking to the Lord here. இங்கே தாவீது தேவனோடு கூட பேசுகிறார். He said, I have set the Lord always before me and he is at my right hand. அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்போதும் என் வலது பாசத்தில் வைத்திருக்கிறேன், அவர் எப்போதும் எனக்கு முன்பதாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். David is talking about recognizing the presence of God right there, seeing him close to him. பாருங்க, தாவீது அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் எப்பொழுதும் தேவ பிரசன்னம் அவரோடு கூட இருக்கிற அந்த ஒரு உணர்வை அவர் சொல்லுகிறார். And he said the Lord is always before him. This is all of the time. பாருங்க, எப்போதும் கர்த்தரை எனக்கு முன்பதான், எப்போதும் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். Because he is recognizing God's presence and is in his presence, David is very glad and rests in the hope of God's presence with him and all he needs. பாருங்க, அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு இடம் தேவ பிரசன்னமாய் இருக்கிறார். David knows that God will provide everything he needs because he's having this relationship with the Lord and he's hearing him and he's speaking to him. தாவீது தேவன் அவரோடு கூட பேசுகிற சத்தங்களை கேட்கிறார். காரணம், தாவீதுக்கும் தேவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது. And he says that in God's presence is fullness of joy. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிரசன்னத்திலே பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு. He wants us to be filled with joy and we do that in this relationship with him. தேவன் நாம் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறார். அந்த சந்தோஷம் எங்கே என்றால் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறது.
And the joy comes because when you're in his presence, you receive all that you need and you hope for. நீங்கள் வேண்டிய எல்லாம் எங்கே, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறது. You may not receive everything you want in that very moment, but God's going to provide everything you need and the things that you've been longing for. ஒருவேளை நீங்க கேட்டது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் எதையெல்லாம் நீங்கள் வாஞ்சித்து ஆசைப்படுகிறீர்களோ அதை நிச்சயமாய் அவர் ஒரு நாள் நிறைவாய் மாற்றுவார். When you're in his presence, you long for what he wants and have his desires in your heart. அப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் தேவ பிரசன்னத்துல நீங்கள் இருக்கிறீர்களோ அப்ப எல்லாம் அவருடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் உங்களுடைய தாகமாயிருக்கும். Do you see the value and necessity of being in the presence of God? தேவ பிரசன்னத்திலே இருக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கிறீர்களா? God wants all of his children to be intimate with him and to know him. தேவன் அவருடைய எல்லா பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவு அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். When you are close to him, you're present with him. நீங்கள் அவரோடு நெருக்கமா இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும். Jesus actually commands us to become intimate with him, which is to be and live in his presence. பாருங்க, தேவன் எப்போதும் அவரோடு கூட அந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்பது உங்களிடத்திலே அவருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. We already read in John 15 that he wants us to abide in him so that everything that we want and need will be the same as what God has for us. பாருங்க, அவரிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் சொல்லுகிறார். அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் என்னவோ அவைகள் உங்களுடையதாய் மாற்றப்பட வேண்டும். He tells us to seek him, to wait on him, and to rest in him. நீங்க அவருக்கு காத்திருந்து அவரிடத்திலே நேரத்தை செலவிட்டு அவரோடு கூட இருக்க பிரயாசப்படுங்க. Let's go to Matthew chapter 6. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு கடந்து போவோம். Matthew 6, and we'll just read verse 33. அதிலே 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். Amen. So seek first the kingdom of God and his righteousness. He's talking about seeking him first. He's the king of the kingdom of God. தேவர் ராஜ்யத்தின் ராஜாவாய் இருக்கிற அவரை நீங்கள் முதலாவது தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And all these things will be added to you as you seek him. நீங்கள் அவரை தேடும்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். He's a rewarder of those who diligently seek him. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராய் தேவன் இருக்கிறார். Waiting on him is important in order to recognize his presence. அப்ப அவரிடத்திலே காத்து இருக்கிறதே அவருடைய பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். David tells us in Psalm 46 to be still and know that I am God. சங்கீதம் 46 தாவீது சொல்லுகிறார், நானே தேவன் என்று அமைதலாய் இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Being still is necessary as you wait for him to reveal his thoughts to you. அப்ப தேவ சமூகத்திலே அமைதியாய் இருப்பது முக்கியமான ஒரு காரியம். This means to sit at his feet and wait for him to make himself known to you as you perceive him and all he is and with your spiritual senses. உங்களுடைய ஆவிக்குரிய உணர்வினாலே அவருடைய சமூகத்திலே அமைதலாய் இருந்து அவர் தம்மை வெளிப்படுத்த காத்திருங்க. In another scripture, David tells his soul to wait silently for God alone. இன்னொரு இடத்திலே தாவீது சொல்லுகிறான், இன்னொரு சங்கீதத்திலே ஆத்துமாவே அவருடைய சமூகத்திலே காத்திரு, அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். He expects the Lord to make himself known to him. தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்த அவர் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். Lord, teach us how to wait for you.
ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறதை எங்களுக்கு போதித்தருளும். Let's turn to Matthew chapter 11. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்கு கடந்து போவோம். And we'll read verses 28 and 29. அதுல 28 29ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். Amen. Are you carrying a heavy weight? He says, come to me. நீங்கள் ஒருவேளை பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் தேவன் சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்க. Come to him and he'll give you rest. நீங்கள் அவரிடத்தில் வருவீர்கள் என்றால் அவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். He designed us for good works, but not for us to do them the way we think. தேவன் நற்கிரியைகளுக்காய் நம்மை சிருஷ்டித்திருந்தாலும் நம்மை இஷ்டமாய் செய்யும்படியாய் அவர் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. God's thoughts are higher than our thoughts, and his ways are higher than our ways. தேவனுடைய எண்ணம் நம்மளுடைய எண்ணங்களை காட்டிலும் மேலானது. அவருடைய யோசனையும் நம்முடைய யோசனைகளை காட்டிலும் மேலானவைகளாய் இருக்கிறது. God created man on day 6, and he rested on the 7th day from all of his works. 6ஆம் நாளிலே மனுஷனை உண்டாக்கின தேவன் 7ஆம் நாளிலே அவருடைய எல்லா வேலைகளிலும் இருந்து அவர் ஓய்ந்திருந்தார். But since he rested on day 7, we rested on our first day of life. அப்போ அவர் ஓய்ந்து இருந்ததினாலே நம்மளுடைய முதல் நாள் நமக்கு ஓய்வு நாளா இருக்கிறது. Resting in him is the very design he created for us. அப்ப பாருங்க, நாம் அமைதலாய் அல்லது இளைப்பாற வேண்டும் என்பதற்கே உண்டாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Resting in him does not mean we're not doing something. We're actually looking to him. அப்போ இளைப்பாறுதல் என்று சொன்னா ஒண்ணும் செய்யாமல் இருக்கிறது என்று அல்ல, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு நிலையா இருக்க வேண்டும். Let's turn to Mark chapter 9. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். And let's read verse 23. அதிலே 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். Jesus said, all things are possible to him who believes. இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Whatever is going on in your life, if you believe he has your best interests at heart and you continue trusting him, நீங்க அவர் உங்களை குறித்து சொல்லி இருக்கிற காரியங்களிலே அந்த ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்குமே என்றால், you will trust him by staying in his presence. நீங்கள் அவருடைய பிரசன்னத்திலே அவரை மேல் இருக்கிற விசுவாசத்தோடு காத்திருப்பீர்கள். Other things become secondary. அப்ப மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு இரண்டாம் தரமாய் மாற்றப்படும். Just ask Enoch, who lived for God alone. பாருங்க, ஏனோக்கை பார்த்தீர்கள் என்றால் தேவனுக்காகவே அவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். Jesus has given us the privilege of being close to him and being in his presence. தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அவரோடு நெருக்கமாய் இருக்கவும் அவருடைய பிரசன்னத்திலே தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பை, ஒரு கணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். If you do not seek him and tend to your relationship with him, your light will not shine, your fire will not ignite. அப்ப அவரோடு கூட நீங்கள் தங்கி இல்லாமல், அவரோடு பிரசன்னத்திலே இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்காது, உங்களுடைய வாழ்க்கையிலே அக்கினி பற்றி எரியாது. And it's because you will not encounter him and recognize his presence and you won't change the world. அப்ப நீங்க அவருடைய பிரசன்னத்தை உணராததினாலே ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே இராது, அதனாலே உங்களாலே உலகத்தையும் மாற்ற முடியாது. Moses experienced the presence of God. மோசே அவன் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான்.
Enoch experienced the presence of God. ஏனோக்கு தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான். Mary sat at Jesus' feet and she experienced the presence of God. மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார். They were all alive during the old covenant. ஆனால் அவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையிலே இருந்த ஒருவர். How much more access do we have to experience the presence of God as he lives in us? அப்ப அவர்களுக்கே அப்படி என்றால் அந்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நமக்கு அந்த பிரசன்னத்தில் இருக்க எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது என்று யோசித்து பாருங்களேன். Paul and so many others were part of this new covenant that we have with God through Jesus. பாருங்க, பவுலை போல இந்த புதிய உடன்படிக்கையிலே நமக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. Why are we not entering into this relationship with the Holy Spirit dwelling inside of us? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிற இந்த மேலான அந்த அனுபவத்திற்குள்ளே வரமாட்டோம்? If we do not enter into this relationship with the Holy Spirit, we will not be aware and we will not live in the presence of God. அப்ப நம்ம அந்த பிரசன்னத்திலே அந்த உறவுக்குள்ளே வரலைன்னால் இந்த பிரசன்னத்திலே தேவனோடு கூட நம்மாலே நிலைத்திருக்க முடியாது. God wants us to have this relationship with him all the time and not just as a pretense. Some people are in this pretending mode that, oh, they're spiritual. சில நேரங்களிலே சிலர் பாத்தீங்கன்னா ஆவிக்குரியவர்களாம் இருக்கிறதை போல நடிப்பாங்க. அப்படிப்பட்ட நடிக்கிற அனுபவத்திலே அல்ல. He wants us to be real with him, to share our hearts and for him to share his with us. ஆனால் நாம் அந்த உறவிலே நிஜமுள்ளவர்களா இருக்கணும். அவருடைய இருதயத்தை அவர் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை நாம் அவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவா இருக்க வேண்டும். Jesus came and died so we would die to our old selves. தேவன் ஏன் நமக்காய் மரித்தாரே என்றால் நாம் நம்முடைய பழைய நிலைக்கு மரிக்க வேண்டும் என்பதற்காக. And through his resurrection, he made us alive to have his divine nature within us so we can live for and in him. அப்ப தேவன் நமக்காய் மரித்ததினால இனி நாம் அவருக்குள்ளே அவருக்கென்று வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் கடந்து வர வேண்டும். Do you need help to start to engage with Jesus, to recognize his presence right here with you? இந்த நாட்களிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு கூட நேரத்தை செலவிட வாஞ்சியா இருக்கிறீர்களா? As I speak, let your heart enter into what I am saying. நான் சொல்லும்போது உங்கள் இருதயத்திற்குள்ளே நான் சொல்லுகிறது கடந்து போகும். Engage him with your heart. உங்கள் இருதயத்திலே அவரோடு கூட இப்பொழுது ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்துங்க. So faith says, I am in his presence. விசுவாசம் சொல்லுகிறது நான் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். Jesus tells us he never leaves us. காரணம் இயேசு சொல்லி இருக்கிறார், நான் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுகிறதில்லை. Just that fact alone should be enough to believe that he wants you to experience him. வேதம் எப்படி சொல்லுகிறதோ அப்படியே நீங்கள் அவரை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Even when you're not experiencing his presence, he's there with you. ஒருவேளை அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணராமல் இருக்கலாம், ஆனாலும் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். And your faith says he is here and I am in his presence. ஆனா விசுவாசம் தான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியும், நான் இங்கே இருக்கிறேன், தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கிறது. It becomes easier every day as you believe and say out loud, faith says he is here. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்கள் சத்தமா இதை அறிக்கை செய்யும் பொழுது அது அந்த பழக்கம் உங்களுக்கு உண்டாகும், நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். You're not trying to coerce him to come. நீங்க எப்படியாச்சும் பிரயாசப்பட்டு அவரை உங்களுடைய சமூகத்துல கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. He is already with you. காரணம் அவர் ஏற்கனவே உங்களோடு கூட இருக்கிறார். He dwells in you and he's close to you.
அவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறார். You are allowing your heart to recognize his presence with you. நீங்கள் உங்கள் இருதயத்தை அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீர்கள். So just close your eyes and lean back into him and rest in him. நீங்க கண்களை மூடி அப்படியே சாய்ந்து அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்து பாருங்களேன். Just rest. Don't let all of your thoughts get in the way. Just be silent before him. தேவனுடைய சமூகத்துல அப்படியே அமைதலா இருங்க. வேற எந்த காரியமும் குறுக்கிலே வராதபடி அப்படியே அமைதலாய் அவருடைய பிரசன்னத்தில் காத்திருங்க. Do not struggle. Just snuggle into him. நீங்க பிரயாசப்படணும்னு நினைக்காதீங்க. அப்படியே அவருடைய சமூகத்திலே அமைதலாய் இருந்து பாருங்க. Rest in the knowledge that he is there and loves to be with you. இந்த ஒரு ஞானத்திலே நீங்கள் அமைதலாய் இருங்க. அவருடைய பிரசன்னத்திலே அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார் என்று சொல்லி. Just rest there in him. அவரிலே இளைப்பார். Belief requires a connection of your heart. அந்த ஒரு உணர்வுக்கு உங்களுடைய இருதயம் விசுவாசத்தினாலே தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். Believe Jesus loves you. நம்புங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று நம்புங்க. Believe he delights in you. அவர் உங்களிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார் என்பதிலே நீங்க விசுவாசி. Believe he is joyful over you. உங்கள் நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிறார் என்பதை விசுவாசி. And start believing he is who he says he is. அவர் யார் என்று சொல்லியிருக்கிறாரோ அப்படியே அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசி. Think about Jesus and all that he has done for you. இயேசு உங்களுக்காய் செய்த எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பாருங்களேன். Think about Jesus coming to earth to be with you. இயேசு இந்த பூமியிலே உங்களோடு கூட இருக்கும்படி வந்திருக்கிறத நீங்க உணருங்க. Not to make you work for him, but to just be with you. நீங்க அவருக்காக வேலை செய்யணும்னு சொல்றதுக்கு அவர் வரல. நீங்க அவரோடு கூட இருக்கணும் என்பதை காண்பிக்கும்படியாய் அவர் பூமிக்கு வந்திருக்கிறார். Remember what you read in the Gospels about all the people Jesus healed and delivered and loved. நீங்க சுவிசேஷத்துல இயேசு எப்படி ஜனங்களை நேசித்தாரு, எப்படி ஜனங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, சுகம் கொடுத்தாரு என்பதெல்லாம் அப்படியே நம்பி உங்க மனசுல அதை கொண்டு வாங்கல. Think about his love and his desire as he raised Lazarus from the dead. அவருக்கு எவ்வளவு ஒரு ஆசை மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்புவது. Think about his love when he delivered a man with demons and he sent them into many pigs. ஒரு அசுத்தாவி பிடித்த ஒருவன் இடத்திலிருந்து அசுத்தாவி பன்றிகளுக்குள்ளே துரத்தி அனுப்பும் போது அந்த மனுஷன் மேல் அவருக்கு இருந்த அன்பை யோசிச்சு பாருங்க. Just engage your heart with him as we're talking about what Jesus has done. இயேசுவை குறித்து நம்ம சொல்லுகிற வேளையில உங்களுடைய இருதயம் அவருடைய இருதயத்தோடு பிணைக்கப்படும். He healed people with leprosy, those who were deaf and dumb. அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், செவிடர்கள் ஊமைகளை சுகமாக்கினார். He always showed love to every single person. ஒவ்வொருவருக்கும் அவர் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தினார். As you remember these things, engage with his love for you. அப்படி நீங்கள் அந்த அன்பை ருசி பார்க்கும்போது உங்களுடைய இருதயம் அவருடைய இருதயத்தோடு பிணைக்கப்படும். Think about Jesus dying on a cross and shedding his blood for you. இயேசு சிலுவையிலே மரித்து தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்காய் சிந்தினதை நினைத்து பார். And how he forgave every sin you committed, past, present, and future. நீங்கள் செய்த எல்லா பாவங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்ததை நினைவு கூறுங்க. What love is this? எப்படிப்பட்ட ஒரு அன்பு இது!
What about Jesus being resurrected from that grave and is alive? எப்படி அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை யோசிச்சு பாரு. And he's seated in the heavenly places on his throne. அவர் சிங்காசனத்திலே இந்த நாளிலே அவர் அமர்ந்திருக்கிறார். Engage with the reality that Jesus lives in you. நீங்க அந்த நிஜத்தை உணருங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று. His spirit is alive in you. அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே ஜீவன் உள்ளதா இருக்கிறது. And you live in Jesus. நீங்கள் இயேசுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You're one with Jesus, Father God, and Holy Spirit. நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றாய் இருக்கிறீங்க. You are his very temple, his dwelling place. நீங்கள் அவருடைய ஆலயமும் அவர் தங்கியிருக்கிற ஸ்தலமாய் இருக்கிறீர்கள். You died with him to your old nature. நீங்கள் உங்களுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்திருக்கிறார். And you were resurrected with him with a new creation life that he gave you. அவர் மரித்ததினாலே ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். And you are now seated with him in heavenly realms. இப்பொழுது நீங்கள் அவரோடு கூட உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறீர்கள். Be stunned by all that he did because he sees you and enjoys being close to you. அவர் மரித்தது, அவர் செய்த எல்லா காரியத்தினுடைய நோக்கம், அவர் உங்களை கண்டார், உங்களோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். Fall in love with him more and more. இன்னும் அதிகமாய் அவர் மேல் அன்பு வைங்க. Are you starting to feel his presence and experiencing him? நீங்க அவருடைய பிரசன்னத்தை உணரவும் அவரை அனுபவிக்கும் உங்களால் இப்ப முடிகிறதா? Just stay in this place and let him share what is on his heart with you. நீங்க இப்படி அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் போது அவர் அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Rest in him and trust him to commune with you. நீங்கள் அவரிலே காத்திருந்து அவரோடு கூட ஐக்கியப்பட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். You may hear a whisper. ஒருவேளை ஒரு மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்கலாம். Or see a picture. ஒருவேளை ஏதாச்சும் காட்சிகளை பார்க்கலாம். Or hear a word or a phrase. ஒருவேளை ஒரு வார்த்தை அல்லது ஒரு ஒரு காரியங்களை நீங்கள் கேட்கலாம். You may see a vision. ஒருவேளை தரிசனங்களை பார்க்கலாம். Just be still and wait for him to make himself known to you. நீங்கள் அமைதலா இருந்து தேவன் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்த காத்திருங்க. Keep looking to him and sensing him with your spiritual senses. நீங்கள் அவரையே நோக்கி பார்த்து ஆவியிலே அவரை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. God wants you to put aside and is striving and trying to be in control of your life. நீங்க உங்க வாழ்க்கையில பிரயாசப்பட்டு உங்க வாழ்க்கையை நடத்தணும் என்ற அந்த முயற்சிகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. I encourage you to rest in him and he will work all things together for your good. நீங்கள் அவரிலே இளைப்பார்வீர்கள் என்றால் அவர் உங்களுக்காய் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். He is much better at this than you and me. இந்த காரியங்களிலே உங்களை என்னை காட்டிலும் அவர் நேர்த்தியாய் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். Allow him to lead you. இந்த வேளையை அவர் உங்களை வழி நடத்த அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. God slows us down and invites us into an understanding of presence, of being present with him. அவருடைய பிரசன்னத்திலே அவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர அவர் விரும்புகிறார். Allow your heart to engage with his heart. உங்களுடைய இருதய எண்ணங்கள் அவர் செயல்படுகிறதாய் ஒப்பு கொடுங்க. And his vision will shape your life. அவருடைய தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையை உருமாற்றக்கூடியதாய் இருக்கிறது.
Learn to rest in him and be present with him. அவரிலே நிலைத்திருக்க பிரயாசப்படுங்க. He wants you to know him. இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளுங்க. His sheep hear his voice. அவருடைய ஆடு அவருடைய சத்தத்தை கேட்கும். Follow the sound of his voice, your shepherd king, where there is fullness of joy. அந்த ராஜா அந்த மேய்ப்பருடைய சத்தத்தை பின்பற்றுங்க, அப்போது நிறைவான சந்தோஷத்தை கத்தர் கட்டளையிடுவார்.